ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ராவல் டைமில் நம்ம போக வேண்டிய ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ரொம்ப சோர்வாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கையில் சோப்பு இல்லாமல் அது வந்து நம்ம நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணாலுமே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ சோப்பு நம்ம கையிலேயே தூக்கிட்டு அலைய முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கான தீர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்சா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அதாவது இப்போ நீங்கள் ட்ராவல் டைமில் வந்து வீட்டிலேருந்து இங்கே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மேக்கப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போவீங்க. பட் நீங்கள் ட்ராவல் முடிஞ்சு நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போய் சேரும்போது முகம் வந்து ரொம்ப டல்லாக பிரைட்னஸ் இல்லாமல் சில பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்ம ரிசீவ் பண்ண வரவங்க நம்ம மூஞ்சி பார்த்தா சீ அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தான். ஸோ இதுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க? சோப்பு கையிலே தீட்டு போக சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக இல்லை. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போனாலே போதும். நீங்கள் வந்து ட்ராவல் முடிஞ்சு இறங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் தேவையில்லாமல் குப்பையில் போடுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா? யூஸ் பண்ணி முடித்த சோப்பு கடைசி எட்ஜ் இருக்கும்போது நம்ம கீழே போடுவோம். அதுக்குன்னு ஒரு டப்பா நிறைய நம்ம பிறக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி சோப்பை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சோப்பை கீழே போடுறதுக்கு தவிர்த்து உங்களுக்கு ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸாகவும் இது பயன்பட போகுது. இது எப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சோப்பை தான் நம்ம வந்து கத்தி வச்சோ இல்லை நீங்கள் கேரட் துருவீங்க இல்லையா, அதில் வச்சோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சோப்பு கரையிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம அந்த துருவல் மூலிமா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சோப்பு வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் கரண்டியோ கத்தி ஏதோ வச்சு நீங்கள் குழப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டியாக நுரை மாதிரி வந்துடும். இந்த நுரையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நுரை நல்லா வர அளவுக்கு நல்லா டீப்பாக இது பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நுரை மாதிரி வரும். இந்த பேப்பர் வந்து இதுக்கு நம்ம என்ன பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ நீங்கள் அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னா அதோட இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள நோட்டு எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதில் இருக்க ஒரு நல்ல பேப்பர், எழுதாத பேப்பர் அதை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷில் அந்த சோப்பு நுரை நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோப்பு நுரையை நல்லா எடுத்து இந்த ப்ரஷ் மூலயமா அந்த பேப்பரில் இது பண்ணுங்கள். இதை வந்து கையில் எடுத்து பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் வந்து வெட்டில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் கிழிஞ்சு வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்ளை ஆகாது, உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போய்டும் அந்த பேப்பரு. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இந்த காய வச்ச பேப்பரை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்க போகிறது கிடையாது. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஓகே, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் துணிமணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில டைமில் வந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட அந்த பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மடித்து நீங்கள் உள்ள பீரோக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த சோப்போட ஸ்மெல் வந்து உங்கள் பீரோவை வந்து நாற்றடிக்காமல் பார்த்துக்கும். ட்ராவல் முடிஞ்சு நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக் வந்து கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள தேவையில்லாத குப்பையில் போட போகிற சோப்பு தான் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் சோப்பை நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போனாலுமே உங்களுக்கு வந்து அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேக்குள்ளே திருப்பி வைக்க முடியாது இல்லையா. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததே மிக்சருக்கு வர குப்பை மாதிரி வர அந்த பேப்பர் வந்து இங்கே குப்பையில் போட்டுடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட் இருக்காது, அண்டு சோப்பும் வந்து யூஸ் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். அண்ட் இதை வந்து இப்போது இந்த பேப்பர் நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். போட்டதுக்கப்புறம் நல்ல நுர மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நுர வரதை வந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பேப்பர் வந்து வெட்டானா மட்டும் தான் உங்களுக்கு நுர வரும். ஸோ உங்கள் பேக்கில் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேப்பர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் ஆகும். ஸோ அதை சோம்பேறி பார்க்காம நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராவல் முடிஞ்சு இறங்கும் போது உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்கள் முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஆகும். ரொம்ப தெளிவாக நீங்கள் இறங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக இருக்கும் இந்த டிப்ஸ்னால். ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.